ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுகப்பிரசவம் ஆகிறதுக்கான சூப்பரான ஒரு டிப்பை தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. இதை மட்டும் நீங்கள் ரெகுலராக செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயம் போதும் உங்களுக்கு சுகப்பிரசவம் நடக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் 35 வாரங்களுக்கு மேலே இருக்கிறீங்கன்னா இந்த விஷயத்தை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கான ப்ரெக்னன்சி டிப்ஸ் வீடியோஸ் டெய்லி அப்டேட்டடாக வரும். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் வீக் சீரிஸ், மந்த் சீரிஸ், ஸ்கேனுன்னு தனித்தனியாக உங்கள் கர்ப்பகால ஸ்கேனு, கர்ப்ப வாரம் முதல் வாரத்துலேருந்து 40 வாரம் வரைக்கும் எல்லாத்த பற்றின டீட்டெயிலும் இருக்குது. மறக்காமல் பாருங்கள், நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக எல்லாருக்குமே ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ண உடனே நம்மளுக்கு வரக்கூடிய ஃபர்ஸ்ட் மைண்ட் அப்படிங்கிறது எப்படியாச்சும் நார்மல் டெலிவரி ஆகிடணும் அப்படின்னு சொல்லி தான் நினைப்போம். அந்த நார்மல் டெலிவரி ஆகிறதுக்காக கரெக்டாக அந்த 3rd ட்ரைமஸ்டர் என்ட்ரி ஆனோன்னு நிறைய விஷயங்கள், எக்ஸசைஸாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா ஏதாவது கசாயம், இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ச்சியாக எடுத்துகிட்டே இருப்போம். ஆனால் நிறைய பேருக்கு இன்னும் தெரியாத ஒரு சில விஷயங்கள் இருக்குது. சில ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்றத நீங்கள் பண்ணாலே போதும், சுகப்பிரசவம் ஈஸியாக நடக்கும். அப்படிப்பட்ட அந்த ஸ்மார்ட் ஒர்க் என்னன்னு கேட்டிங்கன்னா, பேரீச்சம்பழம் அப்படிங்கிறது தான். தயவு செஞ்சு நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணுற எல்லாருமே உங்களுடைய 35 வாரத்துலேருந்து 40 வாரங்களுக்கு டெய்லி ஒரு 4லேருந்து 6 டேட்ஸ் அல்லது ஒரு 4 டேட்ஸ் ஆச்சும் ஒரு நாளைக்கு எடுத்துகிட்டே வாங்க. இந்த டேட்ஸ் நார்மல் டெலிவரி நடக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இது அறிவியல் உண்மைங்க. இது ரிசர்ச் பண்ணி பல பெண்கள்கிட்ட இந்த மாதிரி டேட்ஸ் கொடுத்து அவங்களோட ப்ரெக்னன்சி நார்மல் ஆகியிருக்கா, அதாவது நார்மல் சுகப்பிரசவம் நடந்திருக்கா அப்படின்றத ரிசர்ச் பண்ணி 100% ப்ரூவ் பண்ணப்பட்டதுங்க. இந்த டேட்ஸ் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட கர்ப்பவாய் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு விரிவடையாதுல்ல, அந்த கர்ப்பவாய் நல்லா 10 சென்டிமீட்டர் வரைக்கும் விரிவடைகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அந்த தசைகள் எல்லாமே தளர்வடைகிறதுக்கும், நிறைய பேருக்கு சுகப்பிரசவம் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பெயினை குறைக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த கர்ப்பவாயோடைய தசைகள் விரிவடைகிறதுனால நிறைய பேருக்கு வலி இருக்கும். அப்படி அந்த தசைகள் விரிவடைகிறதுனால ஏற்படக்கூடிய வலியை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதும் இந்த டேட்ஸ் அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக 4லேருந்து 6 டேட்ஸ் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு எடுத்துக்கோங்க. நீங்கள் 35 வாரத்தில் இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்கள் டாக்டரை ஒன்ஸ் கன்சல்ட் பண்ணி எடுங்க. ஆனால் 36 வாரங்களுக்கு மேலே ரெகுலராக டெய்லி எடுத்துக்கலாம். ஒன்ஸ் உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா உங்களுடைய கைனகாலஜிஸ்ட்டை நான் நார்மல் டெலிவரிக்காக டேட்ஸ் அப்படிங்கிறத டெய்லி எடுக்கலாமான்னு கேட்டுக்கோங்க. இதுலேயும் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது இருக்குங்க. சிலர் எடுக்கக்கூடாது. பிபி ப்ராப்ளம், அதாவது உயர் ரத்த அழுத்தம், உங்களுக்கு பிபி அப் அண்ட் டவுனில் இருக்குது அப்படின்னா, அப்படி இருக்கிறவங்க, சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக எடுக்கவே கூடாது. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சுகர் இருக்கிறதுனால உங்களுடைய சுகர் லெவல் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா பேரிச்சம்பழத்தில் இயற்கையாகவே சில சுகர் கண்டென்ட் அப்படிங்கிறது இருக்குது. அதனால தான் இந்த விஷயத்த சொல்கிறேன். உங்களுக்கு நார்மல் டெலிவரி நடக்கணும்னு நினச்சிங்கன்னா டேட்ஸை மட்டும் ரெகுலராக எடுத்துகிட்டே இருங்க. ஜஸ்ட் வாக்கிங் இது கூட இன்க்ளூட் பண்ணிக்கோங்க போதும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நான் எக்ஸசைஸ் பண்ணணும் அந்த மாதிரினா ஒரு அவசியம் கிடையாதுங்க. இதை மட்டும் ரெகுலராக பண்ணிங்கனாலே உங்களுடைய கர்ப்பவாய் ஈஸியாக ஓப்பன் ஆகிடும். கர்ப்பவாய் ஓப்பன் ஆகிறதுக்கு தானே நம்ம எக்ஸசைஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறோம். அதை ஈஸியாகிறதுக்கு இந்த டேட்ஸ் அப்படிங்கிறது ஒன்று போதுங்க. உங்கள் குழந்தைக்கு கொடி சுற்றி இருந்தது அப்படின்னா, அது கடைசி அந்த லாஸ்ட் ட்ரைமஸ்டரில் டெலிவரி ஆகிற சமயத்தில் கொடி சுற்றி இருந்துச்சுன்னா, இல்லை அப்படின்னா குழந்தையோட தலை திரும்பலை அப்படின்னா, உங்களுக்கு ப்ரெக்னன்சியில் ஏதாவது ரிஸ்க் இருந்ததா, அதாவது பிபி, சுகர் இந்த மாதிரி இருந்தாலோ, அதே மாதிரி குழந்தையோட தலை திரும்பலைன்னா, ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடோட அளவு சடனாக குறைஞ்சாலோ இல்லை அதிகரித்தாலோ, இதனால தான் உங்களுக்கு நார்மல் டெலிவரி நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை சாப்பிட்டும் உங்களுக்கு நடக்கலை அப்படின்னா இந்த மாதிரி ரீசன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 100% இது ஒரு அனுபவ உண்மை. தயவு செஞ்சு டெய்லி ஒரு 4 டேட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். 36 வாரத்துலேருந்து தொடர்ச்சியாக காலையில் எடுத்துக்கோங்க. ஒரு மிட் மார்னிங் ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க. காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கணும் அப்படின்னா அவசியம் கிடையாது. இது நிறைய டாக்டர் ரிசர்ச் பண்ணி சொன்ன விஷயங்கள். உங்கள் டாக்டர்கிட்டே கேளுங்க, உங்கள் டாக்டரே சொல்லக்கூடிய விஷயம் இதுவாக தான் இருக்கும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு நார்மல் டெலிவரி ஆகணும்னா கண்டிப்பாக டேட்ஸை மறக்காமல் எடுத்துக்கோங்க. இது அனுபவமே, நிறைய பேருக்கு சுகப்பிரசவம் நடந்திருக்கு. ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரியான டிப்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் ஆல்ரெடியும் அப்லோட் பண்ணியிருக்கேன். இனியும் உங்களுக்காக காத்துட்ருக்கு. தொடர்ச்சியாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவுக்கு கீழே சில ப்ரெக்னன்சி ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே டேக் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கர்ப்பகால பயணம் இனிதாக அமைய எனது வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.